ஹாய் ட்விங்கிள் ட்விங்கிள். 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கேப்சிகம் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர், பட்டாணி, கேரட், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், பீஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கோங்க. ட்ரை ஃபெனோக்ரிக் லீவ்ஸ் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்லிக்கு அண்ட் வரமிளகா வெந்நீரில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. 2யும் சேர்த்து அன்சால்ட்டட் பட்டர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாவ் பாஜி மசாலா வீட்டில் பண்ணது, கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், ஜீரகம், சோம்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 20 கிராம்ஸ் பட்டர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸ்டேஜில் பட்டாணியும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பச்சை மிளகாவும் 1-2 அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்ச பாவ் பாஜி மசாலா சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனால் பூண்டு வரமிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனால்.
நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ட்ரை ஃபெனோக்ரிக் லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். $40 grams பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கோங்க. பூண்டு வரமிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாஜியை போட்டுக்கோங்க. இந்த கறியை இதில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு வரமிளகாய் பேஸ்ட்டு சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா. இப்போ நீங்கள் அந்த கிரேவியில் லெமன் புழிஞ்சிட்டு அந்த ஆனியன் வச்சு அப்புறம் அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கடிச்சிட்டு இந்த பாவை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நான் ஒரு பன்னை டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஆனியன் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பாஜி, அப்புறம் லெமன், அப்புறம் பச்சை மிளகாய். இதை நீங்கள் இப்படி நீங்கள் சாண்ட்விச் மாதிரியும் வச்சு அப்படியே சாப்பிடலாம். பாவ் பாஜியோட பாஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.